ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சு டீமன் ஸ்லேயரில் சீசன் 2ல் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் கட்டிங் பக்கத்துலேயே தூங்கிட்டாங்க. என்ன காணுவாங்க இங்க இருக்கிற பீச் பழங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டன் கணக்குல கோட்டையே கட்டிடலாம். இதெல்லாம் நான் இன்னும் சூப்பரா பண்ணுவேன். ஐயோ, இவன் எழுப்புனா கூட வரமாட்டானே. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதுவே இருந்தா போதும், வந்துரும் அப்படியே. புதுகலமா இருக்கிறோம். ஒரு வழியில ஒரு அழகான நதி இருக்கு, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். நதியா? ஜெனட்சு, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. இங்க பாரு, நான் உன்னை என் முதுகுல உட்கார வச்சு தூக்கிட்டு போவேன். உப்பு மூட்டை போலாம். நீ உட்கார்ந்தா மட்டும் போதும், ஜம்முன்னு போலாம். இப்ப நெசுக்கவும் கனவுல போயிருப்பாளா என்ன? பெட்டியில இருக்காங்க தெரியல, பாப்போம். அது எப்பவுமே தான் தூங்கிக்கிறேன். இவனே இப்படின்னா பாவன் வந்துட்டான்டா தலை. பக்கத்துல இருக்காங்களே ரெண்டு பேரும். பயணக்குழு பயணக்குழு நாமதான் குகை பயணக்குழு பயணக்குழு நீயும் நிசுகமா கண்டாங்கறியாமா? என்ன வேணும்? என் முதல் அடிமையே, என் இரண்டாவது அடிமையே. இந்த குகையோட எஜமானோட வாசனை எனக்கு ரொம்ப நல்லா வருது. போம் போகு போகும்போது அதோட இந்த சத்தம் எலி வேஷம் போட்டு கேக்குது. எறும்பு மாதிரி. இந்த ட்ரெயினே அவன் டீமன் மாதிரி தானே பாக்குறான். இங்கதான் தூங்குறானா? உடனே போங்க, திறமையை காட்டுங்க. இதுவே ஃபைட் தானா? உன்னதா, இங்க வா என் மூணாவது அடிமையே. உன்னதா, இங்க பாரு, இந்த பல பழத்தை நான் உனக்கு பரிசா தரேன். இந்தா, வா போலாம். இந்த அடிமையா தான் வச்சிருக்காங்க. நான் அவட தப்பா நினைச்சிட்டேன். இவனும் நெசுக மேல கண்ணாகிறான். அவரு இவருக்கு என்ன வீக்னஸ் தெரியலையே. நான் எதுக்காக இங்க வந்தேன்? ஆமால, நான் ஒரு அஷிரா ஆயிட்டேன்னு அப்பா கிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். அப்பாவா? ஆமா, இவர் அப்பா வீக்னஸ் சொல்றது. ஒரே மயிராங்க. நீ அஷிராவாயிட்ட, அதனால என்ன? பிரயோஜனம் இல்ல, அர்த்தம் இல்ல. நீ எப்பவும் எதையும் வெட்ட போறது கிடையாது. நீயும் சரி, நானும் சரி. ஒன்றும் நம்பிக்கை இல்லையோ அவங்க அப்பாவுக்கு. அண்ணா, தம்பி வேறையா? அப்பா கிட்ட செய்தி சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டாரா? நானும் உன்ன மாதிரி அஷிரவானா? அதை கேட்ட என்ன நினைச்சு அப்பா சந்தோஷப்படுவாரா? அவர் எப்பவுமே அப்படி கிடையாது. அவரும் டீமன் அடிக்கிற குழுவுல ஒரு அஷிராவா வந்தவர் தான். அவருக்கு அது ரொம்பவே பிடிச்ச விஷயம். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. திடீர்னு முழு உற்சாகத்தோட எங்க ரெண்டு பேரையும் ஊக்கம் கொடுத்து வளர்த்தவர். ஏன் இப்படிலாம் யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லாதனால நிறுத்திடுறேன். செஞ்சிரோ, அவன் நிலைமை இன்னும் மோசம். அவன் குழந்தையா இருக்கும்போது நோய் வாய்ப்பட்டு இறந்து போன எங்க அம்மாவோட ஞாபகம் கூட அவனுக்கு இல்லை. அப்பாவுடைய முகத்தை பார்த்து வளர்ந்தவன். இவர் எங்கப்பா? நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். அப்பா இதுல சந்தோஷப்படல. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
அதுக்காக நான் என்னுடைய கனவை அப்படியே விட்டுட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு எப்பவும் அணையாது. அதை நான் விடவே மாட்டேன். இங்க பாரு செஞ்சிரு, நீ என்ன மாதிரி இல்ல. உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நீ ஒரு நல்ல மனுஷனா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? உன் கனவுகள் அப்படியே விட்டுறாத. சிறப்பா செயல்படு. சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். தனிமை நம்மளை ஆக்கிரமிக்க கூடாது. பார்க்கவே நல்லா இருக்கு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, யாரோட யார் இணைறாங்களோ அவங்க இவங்க கனவை ஆக்கிரமிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். என்னோட தாக்குதல்கள் எப்பவுமே முழு எச்சரிக்கையோட தான் இருக்கும். கனவுல போய் நீங்க தாக்குவாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் ஹஷிராவும் சரி மத்தவங்களும் சரி குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. இந்த டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா ஒரு பெரிய விருந்து சாப்பிட போறேன். இவ்வளவு வேகமா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய தோள்களை லேசா விடு. இப்படியா? ஓ வந்துட்டாலே. அதோ அங்கதான் இருக்காரு. அவர் கண்ணில் நான் படாம போகணும். எங்க போவேன்? கண்ணோட மூளைக்கு போகணும். சீக்கிரமா போகணும். நான் அவங்களுக்கு காட்டுற இந்த கனவு உலகம் முடிவற்றது இல்லை. அது வட்டமானது. கனவு காண்றவங்க அதோட மைய பகுதியில இருப்பாங்க. ஆழ்மனதோட சாம்ராஜ்யம் கனவுக்கு வெளியே தான் இருக்கு. அங்க அவங்களோட ஆன்மாவோட மைய பகுதியை நீங்க பார்க்கலாம். அதைத்தான் நீங்க இதுக்குதான் போவாங்க போல. அழிக்கணும். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா செத்துருவாங்க. அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அந்த கனவோட வெளியே இதோ இருக்கு. இந்த காட்சி இங்க முடியல. ஆனா இதை தாண்டி என்னால போக முடியல. இவரோட ஆன்மாவோட மத்திய பகுதியை நான் உடனடியா அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட சந்தோஷமான கனவுக்குள்ள நான் போயிடுவேன். இந்த ஆழ்மன சாம்ராஜ்யம் விசித்திரமா இருக்கே. சூடா இருக்கு. உள்ளேயும் எரிஞ்சிட்டு தான் இருக்காரா? நான் சீக்கிரம் பண்ணணும். இதை ஒன்றும் சென்ஸ் பண்ண முடியாதா என்ன? கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் ஆன்மாவோட கரு. இந்த அளவுக்கு சிவப்பா இருக்குன்னு நான் பார்த்ததே இல்லை. இப்ப இதை அழிச்சுட்டா எனக்கு விடுதலை. எப்படி? கடவுள் உஷாராதான் இருக்கு. சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரியா? மந்திர சக்தியால ஆக்கிரமிக்கப்பட்ட மனிதனால இவ்வளவு காலமா அசைய முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஒரு வலிமையான உள்ளுணர்வு இருக்கு. இன்னும் அழுதுட்டே தான் இருக்கு. டான்ஜிரோ, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ரைஸ் பால் செஞ்சு கொடுக்க போறேன். முதல்ல பழைய ரைஸ் பால்ஸ் நான் உடைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தான் இருக்குடா. ரைஸ் பால்ஸ் நியாயமே இல்ல. அண்ணனுக்கு மட்டும் தான் ரைஸ் பால் பிடிக்குமா? எங்களுக்கு பிடிக்காதா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நெசுக்கோ இல்லையா? இன்னொரு தங்கச்சியா? சரி, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு அடுப்பு தயார் பண்றீங்களா? சரி. இப்போ உனக்கு டவுட் வரணும்ல நெசுக்கோ இல்லைன்னு. அரைக்கிறதுக்கு கொண்டு வந்துடுறேன். சரி, நீங்க அரைக்கும் போது நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். நானும் செய்வேன். மிச்ச வைக்காம சாப்பிடுறது என்னோட பொறுப்பு. இது நியாயமே இல்ல. பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு. அவன் டீமனோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது.
பழையமே வேலை நெசுக்கோ செஞ்சுக்கிறாங்க. வா போலாம். எங்க இந்த கூட அதான் அந்த அப்படி ஃபீல் பண்ணிக்கிறான். நான் இப்ப என்ன சொன்னேன்? அதான் டவுட் வரணும்ல. நான் வந்துட்டேன். வந்துட்டியா டான்ஜிரோ? ஆ, வந்துட்டேன். அண்ணா வந்தாச்சு. குட்டி தானே. வாங்கண்ணா வாங்க. வாங்கண்ணா. அட நெசுக்கோ எங்க? தேடுறான். அக்கா காய்கறி பறிக்கிறதுக்கு மலைக்கு போயிருக்காங்க. ஆ, இந்த நேரத்துலயா? ஏன் போக கூடாதா? ஆ, அது வந்து டான்ஜிரோ வெயில்ல வெளியே போக குளிக்கிறதுக்கு மாட்டாலும் அதை எல்லாத்தையும் தயார் யோசிக்கிறான். பண்றியா? எனக்கு இதெல்லாம் தயார் பண்ற வேலை இருக்கு. நினைவு இருக்குது, யோசிரா. நான் விசித்திரமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை களைப்பா இருக்கணும். அந்த கனவு ரியாலிட்டி வந்து போகுது அவனுக்கு. இதோ பாக்ஸ். அட போயிடுச்சு. அது என்னவா இருக்கும்? டூல் பாக்ஸோ? நினைவு வருது அவனுக்கு. என் கண்ணை என்னை ஏமாத்துதா? ஒண்ணுமே புரியல. எழுதுற உள்ளூர் சொல்லி எழுதுறா. எழுதுக்கோ, நீ தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. இது ஒரு கனவு, இது கனவு. சீக்கிரமா எழுதுற. அப்படியா? ஆமா, உள்ளூரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நாம இப்ப ட்ரெயின்ல இருக்கோம். எழுந்து சண்டை போடு, சண்டை போடு, சண்டை போடு. ஆனா மீதி 2 பேருக்கு இந்த மாதிரி நடக்காதுல்ல. அதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? ஏன் எப்ப பாரு அண்ணன் கிட்டே சாப்பாடு வாங்கி சாப்பிடுற நீ? ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன? இப்பதானே 2வது வாட்டி சாப்பிட்ட, அப்புறம் என்ன? இது நல்லதில்ல. நான் இன்னும் முடிக்கல. நான் இன்னும் கனவுக்குள்ளதான் இருக்கேன். எப்படி இதுல இருந்து வெளில வர்றது? இது கனவு தெரிஞ்சு நான் எப்படி உள்ள இருக்க முடியும்? நீ அச்சுரோட பலான்னு. வர அதான் இவளுக்கு அப்ப எதுவும் ஆகல. இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண எதுவும் இல்லைல்ல. எழுப்புவான்னு விழிக்கணும். போடுவல்ல கண்ணத்துலேயே. குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்குது. நீ கிண்டல் பண்றே. இல்ல அந்த தலையில தடவுனது சொல்றேன். எப்பவுமே பண்ணுவான்ல. ஐயோ அவனை முட்டினா அவன் மண்டை ஸ்ட்ராங் இல்ல. ஓ என்னாச்சு? இப்ப என்ன பண்றது? நெருப்பு. அண்ணா இனிப்பு ட்ரை பண்றாளா? வாசனை. நெசுக்கோட ரத்தம். நெசுக்கோ, நெசுக்கோ. சூப்பர். பாடலாம் வந்து இயேசுவோட நிச்சயம் பால். நான் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா. அண்ணா இறந்துரு. அண்ணா நல்லா இருக்கியா அண்ணா? அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப போய் ஆகணும். அது கஷ்டம்தான். நான் சீக்கிரமா போய் ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா அண்ணா நில்லுங்க. அன்னைக்கும் கூட இல்லாம போயிட்டான். இப்ப கனவுலயும் விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அந்த டீமன் யூஸ் இந்த கனவு காட்டுற அந்த டீமன் என் பக்கத்துல தான் இருக்கணும். உடனே நான் அதை இப்போ கண்டுபிடிச்சு அதை அழிச்சாகணும். எங்க இருக்கு? அழிச்சாகணும். அந்த பையனை தான். அண்ணா எங்க போறீங்க? அவளி எத்தனை வந்திருக்கான் பாத்தியா? ஐயோ இன்னைக்கு நான் நிறைய காய்கறிகளை பறிச்சிருக்கேன். நம்பிடாத. அதோ அந்த பக்கம்தான். திடீர்னு அண்ணாவோட உடம்புல ஒரே நெருப்பாயிடுச்சு. அம்மா
டான்ஜிரு உனக்கு ஒன்றும் ஆகலையே? அண்ணா என்னாச்சு டான்ஜிரு உனக்கு? ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? இதயத்தில் ஆணி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசைதான், நிரந்தரமா. திரும்பி அவங்ககிட்ட போயிடணும்னு ஆசையா இருக்கு. இருக்கிறாரா? நானும் இவங்க மாதிரி இங்க சந்தோஷமா வாழ்ந்துருக்கணும். இந்த இடத்துல அதெல்லாம் நடக்கலாம். இந்நேரத்துக்கு இவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. நெசுக்கும் உயிரோட யோசிச்சா சந்தோஷமா இருந்திருப்பா. இதெல்லாம் நடக்கலனா, நடக்காம இருந்திருந்தா இந்த இடத்துல நெருப்புக்காக விறகுகளை வெட்டிட்டு இருந்திருப்பேன். என் கை இந்த வாழை தொட்டிருக்காது. இது எதுவும் நடக்காம இருந்திருந்தா, எல்லாரும் உயிரோட இருந்திருந்தா, ஆனா இப்ப இவங்க எல்லாரையும் இழந்துட்டேன். நான் திரும்ப போகவே முடியாது. மன வலிமை தான் வேணும் அதுக்கு. எவ்வளோ சென்டிமெண்டல் லிசன் போகிறாங்க பச்சா. மனுஷன் இருக்குட்டா, இது நம்மளால ஒன்னா இருக்கவே முடியாது. ஆனா எனக்கு உங்களோட ஞாபகங்கள் எப்பவுமே மனசுல இருக்கும். உங்களை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அது மட்டும் உறுதி. நன்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, வருத்தப்படவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன ஆனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் மனசு இங்கேயே தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறன்றப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவனோட அண்ணாவோட கருவான உடனடியே அழிச்சு ஆகணும். அப்பா, தண்ணி மாதிரி தெளிவா இருக்கே. இப்படித்தான் இருக்குமா? இது எப்படி இவ்வளவு அழகா இருக்க முடியும்? முடிவே இல்லாம விரிவடைஞ்சு இருக்க, அப்புறம் இதமாவும் இருக்க. அவங்க பிரச்சனையில இருக்காங்கல்ல, ஏன்னு தான் தெரியல. இன்னும் ஒருத்தரோட ஆன்மா கருவை கூட யாரும் அழிக்கல. சரி, எனக்கு இதனால நேரம் ஆச்சு கிடைக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இங்க இல்ல, ஆனா டீமன் வாசனை எனக்கு வருது, லேசா வருது. ஆனா இது என்னது? எல்லாத்து மேலேயும் ஏதோ ஒரு திரை இருக்கு. டீமன் வாசனை தான், எனக்கு இது நல்லா தெரியுது. ஆனா சரியா என்னன்னு தான் தெரியல. நான் சீக்கிரம் வெளியே போய் ஆகணும். நெசுக்கோக்கு வேற ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இப்படியே எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா நாம எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். இப்ப என்ன பண்றது? என்னால சுவாசத்துல இப்ப முழு கவனத்தை செலுத்த முடியல. இப்ப உன்னை ஆழ்ந்த தூக்கத்துலதான் இருக்கா. உன்னுடைய வாழை ஏடு. நீ வெட்ட வேண்டியது ஒண்ணு இருக்கு. அந்த டீமன் பண்ணா தூக்கத்துல தங்கச்சி ஏதாவது பண்ண போயிட போறான். அது வேற. நான் பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்கு. இது பண்ணியே ஆகணும். இது பண்ணாதான் என்னால எழுந்திருக்க முடியும். அது என்ன நல்லாவே தெரியும். ஒருவேளை இந்த முடிவு தப்பா இருந்தா, ஒருவேளை இந்த கனவு நிஜத்தையும் பாதிக்கக்கூடியதா இருந்தா, வேற வழி இல்லை.
தயங்காத பண்ணு, நீ இதை பண்ணிதான் ஆகணும். இந்த கனவோட மரணம் என்ன நிஜத்துல எழுப்பிடும். அப்படின்னா அவனை ஒன்று வெட்டிக்கணுமா? நான் பண்ண வேண்டியதை நீ கழுத்தை வெட்டிக்கணும். அது நிஜத்துக்கு ஆகும் தானே. பாவீங்களா. இந்த எபிசோட நல்லா இருந்ததுங்க. பட் இந்த டீமன் வந்து ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா வந்து நம்ம உள்ளுணர்வில் இருக்க அதை வச்சு விளையாடுது. இது வந்து சமாளிக்கிறதுக்கு மனதைரியம் தான் ரொம்ப முக்கியம்னு தான் நினைப்பேன். ஏன்னா இது இப்போ டேஞ்சரை நினச்சி பார்த்தா நம்மளாம் அங்கே இருந்தால் வந்துருமான்றது வந்து சந்தேகம்தான். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரிஞ்சு இருக்கோன்றப்போ அது கண்ணாடி இருக்குது, கெஞ்சுறாங்க கதறாங்கன்றப்போ நம்ம அதை விட்டு வெளியே வரத்துக்கு மனசு வருமானது வந்து ரொம்ப கஷ்டம். டேஞ்சர் அங்கே திரும்பிடுவான் தான் நினச்சேன், இருந்தாலும் அவன் போனாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அது ரியல் மாதிரி தான் இருக்கும். நம்ம எழுந்துக்கிற வரைக்கும் அது உண்மைன்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். நம்ம என்னதான் நினச்சாலுமே அதுலேருந்து வெளியே வர முடியாது. எனக்குலாம் ட்ரீம் வந்து அப்படி தாங்க ஆகும், கனவு அப்படி தான் இருக்கும். பட் வந்து நமக்கு எழுந்துக்கிற வரைக்கும் தெரியாது இல்லை. ஸோ கனவு அங்கே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய ரியாலிட்டியில் நடக்கிற அந்த ஃபீல் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நிறையா வாட்டி ஆகும். ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது அது எப்படி இருக்குனால எழுந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ அப்பா அது கனவா நல்லதாக போச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவன் வந்து நல்ல வேலை அந்த நெசுக்கோவை யோசிச்சான். அவள் இல்லையே நான் அவள் தூக்கிட்டு வருவேன்னா அந்த சின்ன டவுட் வந்துச்சு. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழ ஆரம்பிச்சு தான் உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அது நல்லா போச்சு. அங்கே ரங்குக்கு அவர் வேறு லெவலுங்க. உள்ளுணர்வு கூட அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். டக்குன்னு சென்ஸ் பண்ணி கரெக்டாக பிடிச்சாரு. அது எப்படின்னு தெரியல. கரெக்டாக அந்த கோரை குத்தோறப்போ கரெக்டாக கழுத்து பிடிச்சி நெருக்கிட்டாரு. வேற லெவல் அவர். ஆனால் மீதி இருக்க 2 பசங்க வந்து நீங்கள் வந்து நிஜமாகவே எழுப்பி, அதாவது டீமனே போயிடுச்சா விட அவனுக்கு எழ மாட்டானுங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறானுங்க. கஷ்டம் அவனுக்கு. ஆனால் நம்ம எங்குக்கோ வந்து ஃப்ளேம்ன்றதுனால மேபி அந்த ஃபயர் வந்துச்சு, ஓகே ஒத்துக்கலாம். பட் நம்ம டேஞ்சருக்கு ஏன் ஆகாயம் வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கும் அந்த ஃபயர் இது இருக்குது. ஆனாலும் இங்கே அவனுக்கு ஆகாயம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பவர் தானே என்னன்னு தெரியல, அவனுக்கு ஆகாயம் தான் வந்துச்சு. எனக்கு வந்து நான் அப்படி ஃபீல் ஆகல, அந்த பவர் தான் இருக்குன்னு ஃபீல் ஆகல. அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அது அமைஞ்சிருக்கு அந்த இடம்ன்றது. இப்போ அவன் வந்து மென்மையானவன், எல்லாத்துலையும் இதாவது பியூர் ஆட்டு தானே, அதனால அப்படி தெரியுதோ தெளிவா. இவர் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காரு. ஒரு ஃபயர் தானே இவர் ஃபுல்லாகவே, அந்த மாதிரி ஒரு ரகடான அளவு உள்ளே இருக்காரோ அதனால இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அது எப்படின்னு தெரியல. ஆனால் ரெங்கோ அப்பா தான் வந்து எனக்கு அவர் என்ன இதுன்னே புரியல. இப்போ அவரை பார்த்து தானே இவன் இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பாரு. அப்பா அதை சொல்கிறப்போ பெருமைப்படணும். பட் அவர் வந்து இப்போ என்ன அதனால் என்ன பெருசாக சாதிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேள்வியாக இருக்குது. ஒரு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு புரியல. இப்பயும் அவர் உயிரோடு இருக்காருன்ற மாதிரி தான் ட்ரெயினில் போனேன். இதில் 2 எபிசோட் பண்ணி சொன்னார். ஸோ இருக்காரு. ப்ளஸ் தம்பியும் இருக்காரு போல இருக்கு. ஸோ இது என்ன கனெக்ஷன் என்னன்னே தெரியல, தெளிவில்லாமல் இருந்துச்சு. அது மேபி நம்மளுக்கு ஃப்ளாஷ்ஹெட்டில் திரும்ப என்ன காட்டினா தான் இவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அது ஒருவேளை அவன் நிறையா பார்த்ததுனால நம்ம பையனுக்கு அது வேணும்னு நினைக்கிறாளா, இல்லை பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு இவ்வளோ இது வேண்டாம் அப்படியும் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அதனால இது நீ வந்து இதுக்கெல்லாம் லாய்க்கலைன்ற மாதிரி ஏதோ ஒரு பேசின மாதிரி இருந்துச்சு. இல்லை எனக்கு 2 விதமான டவுட் இருக்குது. இப்போ டேஞ்சிரோக்கு இறந்தவங்கலாம் தான் கனவுல வராங்க, அது வச்சு தான் வீக்னஸ். ஆனால் இவர் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சா, பட் அந்த கனவுல இவர் போய் மாட்டிக்கிட்டாருன்றது வந்து அது முன்னுக்கு பின்னா இருக்குது. டிஸ்டன்ஸில் இருக்கால, பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த ஏக்கம் அவன் மனசில் இருக்குல்ல, மேபி அதனால அந்த ஃபீல் வந்துருக்கு. இல்லை எனக்கு வந்து என்ன டவுட்னா, அவருமே இறந்துட்டாரோ, தம்பி அப்பா இறந்துட்டாரோ, இவர் அப்படி நினச்சிட்டு இருக்காரோன்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. பாப்பா அதை ஃப்ளாஷ்பேக் வந்தது தெரியும். இதை இப்போ இவங்க சொல்கிற மாதிரியா இல்லை இவங்களும் இறந்துட்டாங்களா, இவர் மிஸ் பண்ணுறாரான்றது அப்போ தான் தெரியும். நீ சொல்கிறது எனக்கு தோணுச்சுப்பா. ஒரு வேளை இறந்துட்டு இவர் வெளியே அப்படி போய் சொல்லிக்கிறான்னு கூட தோணுச்சு. அதுக்கப்புறம் இவன் தான் இருக்குன்னு 2 எபிசோட் முன்னாடி சொன்னாரே அப்படின்ட்டு நானே சமாதானப்படுத்திட்டேன். ஓகே அந்த டிஸ்டன்ஸ் தான் அப்படி இருக்கு போலன்னு எடுத்துக்கிட்டேன். அதான் அந்த குழப்பம். அது பார்ப்போம். ஆனால் டீமன் வந்து என்ஜாய் தான் பண்ணுது. இப்போ என்னடா இது இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்றப்போ பரவாயில்ல விடு, நான் இன்னும் என்ஜாய் பண்ணிக்கிறேன். இன்னும் அவங்க கற்பனையில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு வழி உண்டாக்கி நான் வந்து குதூகலமாக வரேன்ற மாதிரி அது பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் அவங்க மனசில் எவ்வளோ நோக்கடிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் வச்சு அது பண்ணிகிட்டு இருக்கு போல். ஆனால் எனக்கு நெசுக்கோ தான் பார்க்கறதுக்கு பயங்கர பாவமாக இருந்துச்சு. அது என்ன சொல்றேனே தெரியல. அது குழந்தைக்கு பேசவும் முடியல, ஊந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முட்டிச்சு. அது பாற மாட்டேன், அது மாதிரி முட்டி இதுக்கு தான் வலிக்குது. அழுது குழந்தை பாவம். என்னமோ அது பண்ணுறேன், என்னமோ பண்ணிக்கோ. ஆனால் கொஞ்சம் பண்ணிட்டான். அந்த ஃபயர் போட்டனால தான் இப்போ அவன் எழுந்தான். பாப்பா அவன் ஃபுல்லாக இப்போ இல்லை, இதெல்லாம் போய் நம்ம தங்கச்சி வெளியே தான் இருக்கான்றதை அவன் கன்ஃபார்ம் ஆகிட்டான். இப்போ கிளைமேக்ஸில் அவன் பண்ணது தான் கொஞ்சம் பீதியாக இருந்தது. அவங்க அப்பா வந்து ஏதோ டிப்ஸ் சொன்னார், இதை நீ செஞ்சு தான் ஆகணும்னு. மேபி இது அவங்க அப்பா உள்ளுணர்வாக வந்து சொல்லுதா இல்லை இது டீமன் வேலையா அப்படின்றது நமக்கு தெரியல. அது ஒரு பயம் இருக்குது. இது இங்கே வெட்டிக்கிறப்போ அங்கே ரியாலிட்டியில் கத்தி எடுத்தாலே வெட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறது? அது எனக்கு அவனை வெட்டிக்கிட்டானாலும் நெசுக்கோவை என்னது பண்ணிட்டானா வேற எனக்கு தோணுது பார்க்கணும். உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.